கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1 அதிகாரம் வசனம் 9 இறுதி பகுதி. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு வார்த்தை பரிசுத்தாவியானவர் இந்த புதிய ஆண்டின் 3வது நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். எப்படி இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர்களுக்கு ஏற்பட்டதான தலைமைத்துவ மாற்றம், அது ஒரு பெரிய கலக்கம், வேதனை, ஒரு பயம். இனி என்ன நடக்கப் போகிறது? எங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு செல்வேன், நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், கடவுள் நம்மை அழைத்து செல்லுகிறார் என்று நம்மை அழைத்து வந்த மோசே திடீரென்று இல்லாமற் போய்விட்டார். இப்பொழுதோ எங்கள் வாழ்க்கை வனாந்தரத்தில் மாட்டிக்கொண்டது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்திருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் அற்புதமான வார்த்தைகளை கொடுக்கின்றார். குறிப்பாக யோசுவாவை எழும்பச் செய்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகிற இடங்களிலெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தாமே இஸ்ரவேல் மக்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு செய்து அப்படியே அவர்களுடைய எல்லா நிலைகளிலும் கூட இருந்தபடியினாலே அவர்கள் வனாந்தரத்தை மேற்கொண்டார்கள், தடைகளை தாண்டினார்கள், காட்டாற்றை நீந்தினார்கள். இறுதியாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அற்புதமான அந்த செழிப்பான தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். இன்றைக்கும் ஒரு புதிய ஆண்டை துவங்கி 3வது நாளை நாம் பார்க்கின்றோம். ஒரு நீண்ட நெடிய பயணம் இந்த ஆண்டில் நமக்கு இருக்கின்றது. 25 போல 26வது ஆண்டு இருக்குமா என்றால் நமக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த காலங்கள் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி. ஆனால் இது எப்படி இருந்தால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை என்னை சொல்லுகிறது, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவர் என் கூட இருக்கும் பொழுது, என் கடவுள் என்னுடைய எல்லா பிரயாணங்களிலும் அவர் தாமே என்னோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது, அது வனாந்தரமாக இருந்தால் என்ன, பெருவெள்ள சீற்றமாக இருந்தால் என்ன, கொந்தளிப்பாய் இருந்தால் என்ன, புயலாய் இருந்தால் என்ன, எல்லாவற்றையும் தாண்டி கடவுள் என்னை அழைத்து செல்ல வேண்டிய அந்த உன்னதமான நிலைக்கு நிச்சயமாக அழைத்து செல்வார் என்கிற விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியாய் நாம் துவங்கியிருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நம் கூட இருக்க போகிறார். நாம் செய்கின்ற பிரயாணங்களிலே, நம்முடைய முயற்சிகளிலே, நம்முடைய தேவைகளிலே கடவுள் கூட இருந்து அந்தந்த நேரத்தில் தேவையான ஆலோசனைகளை கொடுத்து நம்மை அற்புதமாய் வழி நடத்தப் போகிறார். ஆகவே இந்த ஆண்டு நிச்சயமாய் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். இதுவரையிலும் தடைப்பட்டு கிடந்த பல நன்மைகள் இந்த ஆண்டிலே கிடைக்கப் பெறும். அது பிள்ளைகளுடைய எதிர்கால சம்பந்தமான, குடும்பம் சம்பந்தமான காரியங்களாக, திருமணம் சம்பந்தமான காரியங்களாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அது உயர்கல்வியாக இருந்தாலும், அது வீடு கட்டுமான பணியாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்க போகிறார். அவர் கூட இருக்கும் பொழுது அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், மாற்றங்கள் உண்டாகும். கடவுள் தாமே அப்படிப்பட்டதான மாற்றத்தை இந்த புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு கொடுத்து நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.